ஒரு சிறிய கிராமத்தில் அருள் என்ற ஒரு இளைஞன் இருந்தான். அவன் வாழ்க்கை எப்போதும் சிக்கலாகவே இருந்தது. வேலை கிடைக்கவில்லை, வீட்டில் சண்டை, மனதில் எப்போதும் கவலை. ஒரு நாள் இரவு அவன் மிகுந்த மன அழுத்தத்தில் இருந்தான். நான் ஏன் வாழணும் என்று நினைத்து வீட்டை விட்டு வெளியேறி நடந்தான். மழை மெதுவாக பெய்து கொண்டிருந்தது. சாலையில் யாரும் இல்லை. அவன் ஒரு பழைய கோயிலின் முன் வந்து நின்றான். கோவில் கதவு பாதி திறந்திருந்தது. உள்ளே ஒரு விளக்கு மட்டும் மெதுவாக எரிந்து கொண்டிருந்தது. அவன் உள்ளே சென்றான். யாரும் இல்லை. அவன் ஒரு மூலையில் உட்கார்ந்தான். அப்போது திடீரென ஒரு வயதான பூசாரி உள்ளே வந்தார். அவர் அவனை பார்த்து கேட்டார், "என்ன ஆச்சு பையா, இவ்வளவு இரவில் இங்கே?" அருள் கண்களில் கண்ணீர் வந்தது. "என் வாழ்க்கை முடிந்த மாதிரி இருக்கு, எல்லாம் தவறாக போகுது" என்றான். பூசாரி சிரித்தார். அவர் மெதுவாக ஒரு விளக்கை எடுத்தார். "இந்த விளக்கு இப்போது எரிகிறது, ஆனால் காற்று வந்தா அணைந்துவிடும். ஆனா நான் அதை காப்பாற்றுகிறேன். ஏனென்றால் இதுக்கு ஒரு வேலை இருக்கு." அவர் தொடர்ந்தார், "உன் வாழ்க்கையும் இப்போ இப்படித்தான். கஷ்டம் வருகிறது, ஆனா அதுவே உன்னை உருவாக்குற வேலை செய்கிறது." அருள் அமைதியாக கேட்டான். பூசாரி சொன்னார், "நீ முடிந்து போகவில்லை, நீ இன்னும் உருவாகிக் கொண்டிருக்கின்றாய்." அந்த வார்த்தை அவன் மனதிற்குள் ஆழமாக விழுந்தது. அவன் வெளியே வந்தபோது மழை நின்றது. காற்று சுத்தமாக இருந்தது. அவன் முதன்முறையாக கொஞ்சம் நம்பிக்கையை உணர்ந்தான்.